அந்த கவரி பூஜை வேலையில அப்படி நாங்கள் 2 பேரும் காந்தர்வ திருமணம் செய்து நாங்கள் 2 பேரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு என் அங்கத்தில் ஒரு கருவை உருவாக்கி விட்டது. இதை கண்ட என்னுடைய தந்தையார் நாகராஜன் எனக்கு அவன் நேரிட்டு எதிரி ஆச்சுது. அந்த எதிரி எந்த கண்ணால பார்த்தாயே அந்த கண்ணு இருக்க கூடாது என்று சொல்லி என்ன கண்ணன் வாட்டி காடகத்துல விட்டு விட்டாரு அண்ணா. அந்த அர்ஜுனனை எந்த கண்ணால பார்த்தியா அந்த கண்ணே இருக்கக்கூடாது. கண்ணை நோண்டி கானகத்துல விட்டு நரி நாய் பிடுங்கி தின்று போன்னு சொல்லி உன் தந்தையார் செய்து விட்டார். இந்த பாவி என் தாயை கை கழுவிட்டு விட்டார், தந்தையும் கை கழுவிட்டு விட்டார். அப்படியா? இந்த ஆபத்து என்று அழைக்கின்ற போது அக்கடமே வந்து காத்தீரு. உண்மைதான். நீ இல்ல நானா என்ன செய்வேன் தாசா? வேண்டாம்
கண்கங்காதை இந்த அறியாம இருக்கும் போது நீ கொஞ்சம் கூட அழுவ வேண்டாம். பறந்தாம இருக்கும் போது நீ பயப்பட வேண்டாம். நான் இருக்கும் போது உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வரக்கூடாது. இருந்தாலும் அதாவது உனக்கு என்ன வேணும் கேளு. அண்ணா எனக்கு நீ கூட இருந்தா எனக்கு அது போதும் மாயவ. சரி அண்ணா இந்த பாவியாகப்பட்டவன் என் கணவருக்கு ஆசைப்பட்டு நான் கண்ணை இழந்தேன். உண்மைதான். எப்ப இந்த கண்ணை நான் இழந்தனோ அப்ப என் தாய் இழந்த, என் தந்தை இழந்த, சொத்து இழந்த, சுகம் இழந்த, என் நிம்மதி இழந்த, என்னுடைய நேத்திரத்தை இழந்த, என் தூக்கத்தையும் இழந்த. அண்ணா இந்த கருவு தரித்த நான் முதலா எனக்கு தூக்கமே கிடையாது.